ஷானவாஸ், எல்லாமே சரியா இருக்கு. ஆனா ஒரு அரசியலுக்காக அங்க பீகார் தேர்தல் களத்தை இந்தியா கூட்டணி பயன்படுத்துது அப்படிங்கிறத அவர் முன்வைக்கிறார். எங்களுக்காக பேசுவதற்கு யாரும் இல்லை, நாங்கள் தான் பேசி ஆகணும். பிஜேபிக்காக பேசுவதற்கு இடி இருக்கிறது, சிபிஐ இருக்கிறது, தேர்தல் ஆணையம் இருக்கிறது, ஊடகங்கள் இருக்கின்றன, வருமான வரித்துறை இருக்கிறது, கருத்துருவாக்க தளத்தில் ஒப்பீனியன் மேக்கர்ஸ் எக்கச்சக்கமாக இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு வலிமையான பின்னணி இருக்கிறது. ராகுல் காந்திக்கு யாரும் இல்லை. பேசுவதில் உண்மை இருக்கணுமேங்கிறார் அவர். உண்மை இல்லைன்னா நீதிமன்றம் ராகுல் காந்தி வைத்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் இன்றைக்கு அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு தேர்தல் ஆணையத்தை நோக்கித்தான் கேள்வி எழுப்பியிருக்கிறது. தேர்தல் ஆணையத்துக்கு தான் உத்தரவு போட்டிருக்குது. 65 லட்சம் பேருடைய பட்டியலை வெளியிடுங்க. வெளியிட மாட்டேன்னு சொன்ன தேர்தல் ஆணையம் எப்படி வெளியிட்டுச்சு? ஏன் வெளியிட மாட்டேன்னு சொல்லிச்சு முதல்ல, அப்புறம் எப்படி வெளியிட்டுச்சு? அப்போது இப்படி ஒரு பரப்புரை, இப்படி ஒரு குற்றச்சாட்டு, அதற்கு பிறகு நீதிமன்றத்தில் வழக்கு, நீதிமன்றத்தினுடைய ஆணை, அதற்கு பிறகு தானே அது நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடி தேர்தல் ஆணையமே வெளியிட்டிருந்தா நீங்கள் சொல்லலாம், அதான் தேர்தல் ஆணையமே வெளியிட்டுருச்சு, அதில் ஒளிமறைவே இல்லையா, வெளிப்படைத்தன்மையாக தானே இருக்குன்னு. ஆனால் இவ்வளோ பெரிய ப்ராசஸுக்கு அப்புறம் தான் அந்த லிஸ்ட் வெளியே வந்திருக்குது. அதுக்கப்புறம் ஆதாரம் ஏற்றுக்க மாட்டோம், ஆனால் அட்ரஸ் இல்லாதவங்களுக்கு வாக்கு உரிமை கொடுப்போம். ரெண்டையும் தேர்தல் ஆணையம் தான் சொல்லுது. ஏன் ஆதாரம் ஏற்றுக்க மாட்டீங்க, ஆதாரம் ஏற்றுக்குங்க அப்படின்னு நீதிமன்றம் சொல்லி இன்னைக்கு அது நடக்கிறத பார்க்குறோம். அப்போது ஒரு பரப்புரை, ஒரு குற்றச்சாட்டு, நீதிமன்றத்தின் தலையீடு, அதுக்கப்புறம் தான் தேர்தல் ஆணையம் செய்யுது. நீங்கள் மேயர் தேர்தல், சண்டிகர் மேயர் தேர்தல், அதில் அந்த தேர்தல் அதிகாரி முறைகேடு செய்து விட்டார்னு எப்படி தெரியும்? நமக்கு எப்படி தெரியும்? பதிவு செய்யப்பட்ட கேமரா ஆவணங்கள் கைக்கு கிடைத்ததனால் தெரியும், அப்படி தானே? அதை தேர்தல் ஆணையமே சரி செய்திருந்தால் நேர்மையான தேர்தல் ஆணையமா இருக்கலாம். ஆனா தேர்தல் அதிகாரி தானே தவறை செய்கிறார். அந்த தவறை தேர்தல் ஆணையம் கண்டுபிடிச்சு திருத்தி இருந்தாலும் சரி, ஆனா அதை கேமரா காட்சிகள் கைக்கு கிடைச்சி அது பொதுவெளியில் சந்திச்சிருச்சு, அதுக்கப்புறம் நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்ற தீர்ப்பின் வழியாகத்தான் வெற்றி பெற்றது யார் என்பது அறிவிக்கப்பட்டது. அங்க தேர்தல் ஆணையம் நேர்மையா செயல்படல. அப்போ ஒரு பரப்புரை வருது, எப்படி வருது? கையில் ஆவணங்கள் கிடைச்சதுனால வருது. அதைத்தானே கேட்கிறோம். நீங்க என்ன சொல்றீங்க? கடைசி நேரத்தில் கொத்து கொத்தா ஓட்டு போட வந்துட்டாங்க, கடைசி 1 மணி நேரத்தில் அதிக வாக்கு விழுக்காடு வந்துருச்சு, பதிவாயிடுச்சுன்னு சொல்றீங்க. அங்க இருந்த முகவர்கள் சொல்றாங்க, இல்ல நாங்க பூத்துல தானே இருந்தோம், அப்படிலாம் யாரும் கடைசி நேரத்தில் வரலையே, காலையிலிருந்து எப்படி இயல்பா போச்சோ அப்படித்தான் போச்சுங்கிறாங்க. அப்போ ஒரு முரண்பாடு வருது. 2 ஸ்டேட்மெண்ட் வேற வேறையா இருக்கு. அப்ப நம்ம என்ன கேட்கிறோம்? அங்க ஒரு சிசிடிவி வைக்கிறோம்ல, அது எதுக்கு வைக்கிறோம்? ஏதாவது முறைகேடு நடந்தால், ஏதாவது பிரச்சனை என்றால் அதை கண்டுபிடிப்பதற்காகத்தானே. உண்மை என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறது சிசிடிவி. பெண்கள்லாம் வாக்களிக்க வராங்க, அவங்களோட பிரைவசி பாதிக்கப்படும் தேர்தல் ஆணையம் சொல்லுது. இந்த இப்போ பீகார்ல கூட சிசிடிவி விஷுவல் கொடுக்கும்போது, அப்போ அந்த சண்டிகர் மேயர் தேர்தலில் அந்த சிசிடிவி கிடைக்கலன்னா என்ன பண்ணியிருப்போம்? இது என்ன, இது பதிலா? எங்க பிடிஎஃப்ல கேட்டா தரமாட்டேன், சிசிடிவியை கேட்டால் தரமாட்டேன், லிஸ்ட்டை வெளியிடுங்கன்னு கேட்டால் வெளியிட மாட்டேன், ஏன் ஆதார் கார்டை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்கிறேன்னு கேட்டால் பதில் இல்லை. அப்புறம் எப்படி அட்ரஸ் ஓட்டு கொடுத்தேன்னு கேட்டால் பதில் இல்லை. ஆசீர்வாதம் ஒரு பிரச்சனை சொல்கிறார் சார். 10 புகார்கள் தான் வந்திருக்குது எதிர்கட்சிகள் தரப்புலேருந்து. அதுவும் சிபிஐ எம்எல் மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ அவங்க பிஎல்எஸ் என்ன செய்கிறாங்க? தப்பு நடந்திருந்தா அது வந்திருக்கும்ல. அப்போ இது எதுவும் இல்லைங்கிறது தான் இதோட அடிப்படை. என்ன சொல்கிறேன்? ராகுல் காந்தி போகிற போக்கில் அடித்து விடலை, பத்திரிகையாளர்கள் எல்லாம் கூட்டி பத்திரிகையாளர்களுக்கு முன்னாடி பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் போட்டு எந்த தேர்தலில் எப்படி எப்படி நடந்திருக்குது, எந்த தொகுதியில் எப்படி நடந்திருக்குது, நாங்கள் இதெல்லாம் ஆய்வு செஞ்சு சொல்றோம்னு சொல்லி டாக்குமெண்ட் எவிடன்ஸோட வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்ப அதற்கு அவர் வைத்த ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்வதுதான நேர்மையான தேர்தல் ஆணையருடைய ஒரு வேலையா இருக்கணும். ஆனா பத்திரிகையாளர்கள் கேட்கிறாங்கல்ல, எந்த கேள்விக்காவது அவர் பதில் சொன்னாரா? முதல்ல அதை சொல்லுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் தாவிக்கிட்டே இருக்கார். அப்போ உங்கள்கிட்ட ஏன் பதில் இல்லை? ராகுல் காந்தி ஒரு கேள்வி கேட்டிருக்காருல்ல, அந்த கேள்வி எடுத்துட்டு பத்திரிகையாளர்கள் உங்கள்கிட்ட கேட்கறாங்கல்ல, நீங்க பதில் சொல்லணும்ல, பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கீங்கல்ல, நீ பதில் சொல்ல மாட்டீங்களா? பதில் சொல்ல மாட்டேன்னா சொல்லுங்க, இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது, கோர்ட்ல பாத்துக்கலாம்னு சொல்லுங்க. அப்படி நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க. அஃபிடவிட் தாக்கல் பண்ணு, மன்னிப்பு பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணுங்க அப்படின்றாங்களா? அதை ஏன் அப்புறம் மறுக்கணும்? ராகுல் காந்தி அதை பண்ணலாமே. அப்படி இருக்கா? சட்டத்துல இருக்கு, டேட்டா இருக்கு, அப்படின்னு சட்டத்தில் இருக்கா? தேர்தல் ஆணையத்தின் மீது ஒரு குற்றச்சாட்டு வைப்பதாக இருந்தால் அஃபிடவிட் போட்டுத்தான் தாக்கல் செய்துதான் குற்றச்சாட்டு வைக்கணும்னு சட்டத்தில் இருக்கா? எல்லாரும் சட்டத்துக்கு கட்டுப்பட்டவங்க தானே. தேர்தல் ஆணையம் ஒன்றும் சட்டத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு அமைப்பு இல்லையே, அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்ட அமைப்பு தானே, மக்களுக்கான அமைப்பு தானே, நேர்மையான தேர்தலை நடத்த வேண்டிய, அதை உறுதிப்படுத்த வேண்டிய ஒரு அமைப்பு தானே.
தேர்தல் நடத்தும் முறையில் குளறுபடி இருக்கு, கோளாறு இருக்குன்னு சொன்னா ராகுல் காந்திக்கு பதற்றம் வருவதை விட இங்க இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளுக்கு பதற்றம் வருவதை விட முதல்ல யாருக்கு பதற்றம் வரணும்? தேர்தல் ஆணையத்துக்கு தானே வரணும். நம் தலைமையின் கீழ் இயங்கக்கூடிய ஒரு அமைப்புல இவ்வளவு பிரச்சனை இருக்கா, இவ்வளவு குளறுபடி இருக்கா? ஐயோ நம்ம கண்ணுக்கு தான் தெரியாம போச்சு, ராகுல் காந்தி கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்திருக்காது, உடனே சரி செய்வோம் என்று தானே தேர்தல் ஆணையம் பாசிட்டிவா பார்க்கணும், அதை நேர்மறையால பார்க்கணும் தேர்தல் ஆணையம். ஏன்னா குளறுபடி இருக்குன்னு சொல்றோம், குற்றச்சாட்டு வைக்கிறோம், அதை ஏன் அரசியலா பார்க்கணும்? தேர்தல் ஆணையம் அதை அரசியலா பார்க்குது. அப்ப தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு அரசியல் நோக்கம் இருக்கு. தேர்தல் ஆணையத்துக்கு அங்க குற்றச்சாட்டு வெறும் பாஜக, நீங்க தேர்தல் ஆணையத்தோட நின்னா பரவாயில்ல, நீங்க பாஜகவோட இணைத்து தானே சொல்றீங்க, அது இல்லைன்னு அப்படித்தானே கொண்டு வரீங்க. அது இல்லைன்னு நிறுவ வேண்டியது தேர்தல் ஆணையத்தினுடைய கடமை. ஆனா பிஜேபி எந்த குற்றச்சாட்டும் வைக்க மாட்டேங்குதே. பிஜேபி எந்த குற்றச்சாட்டையும் தேர்தல் ஆணையத்தின் மீது வைக்க மாட்டேங்குது. தேர்தல் ஆணையம் 1000 அப்ஜெக்ஷன்ஸ் எங்க பிஎல்ஏஸ் கொடுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. எங்க கொடுத்திருக்காங்க? பீகார்ல. நம்ம வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுல உண்மைத்தன்மை இருக்குதுன்னு ஊடகங்கள் போய் எடுத்துக்கொண்டு காட்டுறாங்க. ஆமா, ராகுல் காந்தி சொன்ன அட்ரஸ்ல யாரும் இல்ல, இவ்வளவு ஓட்டாங்க இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ராகுல் காந்தி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு, களத்துல போய் பார்த்துட்டு வந்து அதை உறுதிப்படுத்துறாங்க, ரெண்டு மேட்ச் ஆகுது. அப்ப அந்த இடத்துல பிஜேபிக்கு ஒரு பதட்டம் வரணும்ல, நம்மளும் ஒரு கட்சி தானே, அந்த ஓட்டு இல்லைங்கிறாங்களே, அது யார் ஓட்டுன்னு தெரியலையே அப்படின்னு காங்கிரஸுக்கு வர்ற மாதிரி பிஜேபிக்கு ஏன் பதட்டம் வரல? தேர்தல் ஆணையத்துக்கு ஏன் பதட்டம் வரல? பதட்டம் வராத ரெண்டு பேரும் ஒன்னா இருக்காங்க, அப்ப ரெண்டு பேரும் ஒண்ணுன்னு தானே வரும். பிஜேபிக்கு பதட்டம் வரல, தேர்தல் ஆணையத்துக்கும் பதட்டம் வரல, அப்ப ரெண்டு பேரும் ஒண்ணு. அப்ப ரெண்டு பேரும் ஒண்ணுங்கிறத அவங்க நடவடிக்கை நிரூபிக்குது. தேர்தல் ஆணையத்தின் மீது குற்றச்சாட்டு சொன்னா பிஜேபி ஸ்போக் பர்சன்ஸ் பேசுறாங்க. நீங்க தேர்தல் ஆணையத்தினுடைய பத்திரிகையாளர்கள் தேர்தல் ஆணையத்தோட நீங்க நிறுத்தல, ஆளும் கட்சி பிஜேபி அது கீ கொடுத்து தான் இது நடக்குது அப்படின்னும் போது நேச்சுரலா அவங்க தான் அவங்க கட்சி. தேர்தல் ஆணையர் நியமனம் வெளிப்படைத்தன்மையா இருந்தா அதை நம்ம சொல்லலாம். தேர்தல் ஆணையர் எப்படி நியமிக்கப்பட்டார்? உச்சநீதிமன்ற நீதிபதியை உள்ளடக்கி தேர்தல் ஆணையர் நியமிக்கணும் இருக்கிற விதியை தளர்த்தி சட்டத்தை திருத்தி உச்சநீதிமன்ற நீதிபதி தூர போட்டுட்டு வெளியே போட்டுட்டு உங்க அமைச்சரை வச்சு நீங்க நியமிக்கிறீங்க, எதிர்க்கட்சியை வச்சு நீங்க உள்ளடக்கி செய்யணும், எதிர்க்கட்சியை வரவிடாம ஆக்கி நீங்க பண்றீங்க, நீங்களே நியமிக்கிறீங்க. நீங்க நியமிக்கிற தேர்தல் ஆணையர் எப்படி நடந்துப்பாரு? அப்ப அந்த சந்தேகங்களுக்கு வலு சேர்ப்பது யார்? சரி, பேசுவோம். முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். ஸ்ரீராம், இவ்வளவு சந்தேகங்கள் வரும்போது கேள்வி எழுப்பாம எப்படி இருக்க முடியும்? ரெண்டு பேருக்கும் எந்த பதட்டமும் இல்லாம இருக்காங்க, அப்ப ரெண்டு பேரும் ஒண்ணு அப்படிங்கிறாரு. இல்லை, நீங்கள் முதல்ல நீங்கள் இந்த டைட்டிலில் சொல்கிற போது வாக்கு திருட்டு குற்றச்சாட்டுகள்னு சொல்கிறீங்க. குற்றச்சாட்டு. ஆனால் உங்கள் டிவியில் போகிறது வாக்கு திருட்டுக்கான வலுகிறதா வாக்கு திருட்டுக்கான எதிரான போராட்டம். ஸோ அது ஜட்மெண்ட் கொடுத்த மாதிரி இருக்கு. அங்கேயும் கிடையாது, கேள்விதான் அது. அதுவும் கேள்வியா இல்லையே. அவங்க எதிர்க்கட்சியோட வாக்கு திருட்டுக்கான இந்த குற்றம் நீ சொல்றது அங்க வார்த்தையை போடணும். இந்த மாதிரி என்ன ஆகும்னா, நம்ம ஒண்ணு பேசுற போது ஒண்ணு பேசுவோம், அப்புறம் சொல்றத வேற மாதிரி சொல்லுவோம். அதனாலதான் ராகுல் காந்தி கிட்ட நீங்க சொல்றத ரைட்டிங்ல கொடுங்கன்னு கேக்குறாங்க. அதுதான் முறையும். எந்த போலீஸ் ஸ்டேஷன்லயும் போய் வாயில சொன்னா எதுவும் கேட்க மாட்டாங்களே. ரைட்டிங்ல எல்லாருக்கும் ஒரு ரூல் தான். சட்டத்துல இருக்கா அப்படின்னு சட்டத்துக்கு எல்லாருக்கும் ஒரு ரூல் தான். சட்டத்துல இருக்கே. எனக்கு ஏதாவது ஒரு அரசாங்கத்துக்கு மேல எந்த அரசாங்கம் இப்ப நான் ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு இப்ப இங்க இருந்து தமிழ்நாடு அரசாங்கம் மேல வச்சா கேட்டுருவாங்களா? குற்றச்சாட்டு தேர்தல் ஆணையம் மேல தானே. எதா இருந்தாலும், ஏன் தேர்தல் ஆணையம் இருந்தாலும் அவங்க கேட்கிற தேர்தல் ஆணையம் பொதுவான அமைப்பு தானே. அவங்க கேட்கிற ரெப்ரசன்டேஷன்ல கொடுக்க கூடாதுன்னு எங்கேயுமே இல்ல. அதுக்கு அஃபிடவிட் தாக்கல் பண்ண அதுலயே போயிட வேணாம், கொடுக்க வேணான்னு எங்கேயும் இல்ல, கேட்கறதுனால கொடுக்க கூடாதுன்னு ஒன்றும் இல்ல. எனக்கு என்னன்னா, காங்கிரஸ் ஃபர்ஸ்ட் 7-8 எலெக்ஷன் ஆரம்பிச்சதுல இருந்து 8 எலெக்ஷன்